உங்கள் வீட்டுக்கான பெயிண்டிங்கை யார் அழகாக பண்ணி தருவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரே சாய்ஸ் விஎஸ்வி குரூப்ஸ் தான். 5 தலைமுறையாக 5 மாவட்டங்களில் எல்லா விதமான வால் பெயிண்டிங், வால் டிசைனிங், வாட்டர் ப்ரூஃபிங், வுட் ஃபினிஷிங்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், ரீபெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எண்ட் டு எண்ட் கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணணுமா? அப்போ விஎஸ்வி விட வேறு சாய்ஸ் இல்லை. இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. சுப்பே சுப்பே, உள்ள என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேங்க. வர இவ்வளவு நேரமா? வர வர சோம்பேறித்தனம் அதிகமாயிருச்சு. வீட்டில் சோறு பொங்கல் மட்டும்தான் வேலை, அதை கூட ஒழுங்கா செய்ய மாட்டியா? குழம்பு ஊத்து. வேண்டாம் வேண்டாம் விடு. இவங்க வேற சாப்பிட நேரத்தில் தான் வருவாங்க. மனுஷனை நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டாங்க. என்னங்க, குப்பை போட்டு வந்துட்டுமா? பாப்பா, அக்கா, மக்க குப்பை மக்காத குப்பை பிரிச்சிட்டிங்களே? பிரிச்சிட்டேம்மா. சரிம்மா, எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு இருக்காரு, வரேன். சுப்பே, இந்த வாரேன் தண்ணி கூட எடுத்து வைக்காம போயிருக்கா. சாப்பிடும்போது குடிக்க தண்ணியெல்லாம் வைக்க மாட்டியா? ஏமா, சாப்பிட்ட நேரத்தில் தான் வருவீங்களா? உங்களுக்கு தான் வேற வேலை இல்லை, எங்களுக்குமா வேற வேலை இல்லை. மனுஷன் நிம்மதியை சாப்பிட கூட விட மாட்டீங்களா? ஏன்னா திட்டுறீங்க? நாங்க எங்க டைமிங்க்கு தானே வர முடியும். என்னது டைமிங்கா? பெரிய ஐடி கம்பெனியில் வேலை வைக்கிறியே, குப்பை தானே மாழுதிங்க? அண்ணா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. நாங்கள் குப்பை அள்ளுறவங்க கிடையாது, சுத்தம் செய்கிறவங்க. ஐடி கம்பெனியோ, டீச்சர் வேலையோ, விவசாயமோ, சாக்கடை அள்ளுறமோ, எந்த வேலை செய்கிறோன்னு முக்கியம் கிடையாது. செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்குமா, அதுதான் முக்கியம். எந்த வேலை கீழேயும் கிடையாது, எந்த வேலையும் மேலேயும் கிடையாது. எல்லா வேலையும் ஒன்று தான். நாங்கள் வரோம். வாரேஜி, ஏன் இவ்வளவு லேட்டு? பக்கத்து தெருவில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. ஆமாம், 2 நாளாக என் வீடு பூட்டியே இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம் ரஜி. என் 2வது பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. சந்தோஷம்க்கா. 2வது குழந்தை தானே? ஆமாம், முதல்ல பையன், இப்போ பொண்ணு. சுகப்பிரசவமா? தாய் செய்ய நல்லா இருக்காங்களா? சுகப்பிரசவம் தான் ரஜி. ஆண்டவ முன்னத்தில் கத்தி கித்திலாம் வைக்கல. யாருக்கா இது புதுசா இருக்கு? என் பெரிய பேத்தி ரஜி, ஊர்லேருந்து வந்திருக்கா. ஹாய் குட்டி. ஹாய். உங்க பேர் என்ன? அக்ஷரா. இந்தாங்க சாக்லேட். அட ஏம்மா, வாங்கிக்கோ, நம்ம அக்கா தான். தேங்க்யூ. சரி இருங்க, நான் போய் குப்பை எடுத்து வந்துடுறேன். அம்மா, தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குங்களா? குடுமா, நம்ம வீடு மாதிரி இரு, கொண்டு வந்துடுறேன். ஏண்டி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு? அவங்களாம் எல்லாம் கருமத்தை தொட்டுட்டு வந்தாங்களோ அதை போய் வாங்குற நீ? இன்னொரு தடவை யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னு வாங்கினேன், உன்னை தொலைச்சு போடுவேன். கொண்டாத. இவளுகளுக்கு ஃபில்டர் தண்ணி வேற கொடுக்கணுமா? சாப்பிட தண்ணி போதும். ரொம்ப நன்றிங்கம்மா. ரெஜி, குழம்பு வச்சேன், ஆஸ்பத்திரிக்கு போறேன்னா வீணா போயிடும். நீங்க சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க, நாங்கள் வந்து பார்க்குறோம். சரி. ஏன் நீ நின்னுட்ட? அந்த பாப்பாக்கு நான் கொடுத்த சாக்லேட்கா. தெரியும்டி, அந்த அம்மாவை நான் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க? நீ வேலைக்கு புதுசு இல்ல,
அதான் இவ்வளோ ஷாக் ஆகுற. எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. அவங்கெல்லாம் நல்லா தான் பழகுவாங்க, ஆனால் அவங்க பழக்கமெல்லாம் அந்த கேட்டு வரைக்கும் தான். எல்லாம் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கணும். பழகிக்கோ. பழகிடும். சரிக்கா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட போகலாமா? வா போகலாம். எவ்வளவோ வீடு இருக்குது, எதுக்குக்கா அந்த பூட்டின வீடு முன்னாடி உட்கார வச்சுருக்க? எதுக்கு? நம்ம சாப்பிட்றதே ஒரு வாய் சாப்பாடு, அதுவும் தண்ணி ஊற்றி எழுப்பி விட்றக்கா. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட வேண்டாமா? அக்கா, உப்பு தண்ணிக்கா. உப்பு தண்ணியாக கொடுத்துருக்காங்க. சரி, அங்கே வை. இந்தா குழம்பு ஊற்றி சாப்பாடு சாப்பிடு. அக்கா, கெட்டு போன குழம்பு கொடுத்துருக்காங்க. நினச்சேன் அவங்களா கொடுக்கும்போதே. அதை தூக்கி அந்த பக்கம் வை. இந்தா சாம்பார் சாப்பாடு, அதை சாப்பிடு. டேய், பொறுமையை போட்டு போனால் என்ன குறைஞ்சாட போயிடுவீங்க. அது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன போய் சாதிக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரிதான்க்கா. சரி, போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம். அந்த சூப்பர்வைசர் வேறு ஏதோ செம்ம கோவத்தில் இருக்காராம்மா. நம்ம போய் என்னன்னு கேட்டு வந்துடுவோம். சரியா? ஏமா நேற்று பாலையில் 2வது வீதியில் 3வது வீடு யாருமா பார்த்தது? நாங்கள் தான் சார். என்னம்மா வேலை பார்க்குறீங்க? பப்ளிக் வந்து ஒரே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட். சம்பளம் வாங்குறீங்களா? வேலை பார்க்க தெரியாதா? சார், அங்கே என்ன ஆச்சுன்னா, இந்தாம்மா. மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரிச்சிட்டிங்களாக்கா? இல்லைம்மா, எங்கே பசங்கள்லாம் இருக்கானுங்க, சாப்பிட்டு கவர் அது இதுன்னு ஒன்றா போட்டுறானுங்க. தினமும்மாவா டஸ்ட்பினை பார்த்துட்டே இருக்க முடியும்? இருந்தாலும் நீங்கள் தானே பிரித்து தரணும். சரி, அடுத்த முறை பிரித்து தர, இப்போ எடுத்துகிட்டு போ. இல்லைக்கா, இப்படியே என்னால் வாங்கிட்டு போக முடியாது. என்ன நீ ஆஃப்டர் ஆல் குப்பைக்காரி இவ்வளோ திமிரா பேசுகிற? இப்போ நீ இந்த குப்பையை எடுத்துகிட்டு போகாட்டி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும், பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, பிரிக்காத குப்பையை நான் வாங்கிட்டு போக மாட்டேன். ஓஹோ, அப்படியா? நீங்கள் போங்க மேடம், நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். போங்க போங்க. நீங்களா வந்து இந்த குப்பையை எடுக்கிற வரைக்கும் இந்த குப்பைடப்பா இங்கே தான் இருக்கும். நானும் பார்க்குறேன். என்னதான் இருந்தாலும் பப்ளிக்கிட்ட நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ண ரொம்ப ரொம்ப தப்புமா. பப்ளிக் என்னதான் ரூடாக பிஹேவ் பண்ணாலும் நீங்கள் பொலைட்டாக போய் ஆகணும். ஏன்னா நம்மளாம் பப்ளிக் சர்வெண்ட்டுமா. சார், என்ன சொன்னால் நீங்கள் பண்ணது தப்புதேம்மா. இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக இன்றைக்கி 3 ஏரியா பார்க்குறீங்க. சித்ரா, ஹோப்ஸு, பீலமேடு 3ஐயும் பார்க்குறீங்க. இது இல்லாமல் நைட் டியூட்டி சேர்த்து பார்க்கணும். ப்ளீஸ் சார், சார் சார் என்னவோ பண்ணுங்க. போமாங்கிட்ட. ஏங்கா, நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக தானே பண்ணோம், பின்ன எதுக்கு நமக்கு இந்த பனிஷ்மெண்ட்? சூப்பர்வைசர் சொல்லும்போது நீயும் தானே கூட இருந்த, அப்புறம் என்ன? கேட்கணும்னு தோணுச்சுக்கா. சரி விடுடி, பழகிடும். என்னக்கா காலையிலேருந்து பழகிடும்னே சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? என் தம்பி வேலை செய்கிற கம்பெனி கீழே தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அவனை கூப்பிட்றேன், அவன் கேட்டும் கேட்காத மாதிரி கிளம்பிட்டான். என்னக்கா சொல்கிற? நம்ம செய்கிற வேலை அப்படிடி. இந்த வேலை செஞ்சு தான் அவனை படிக்க வைக்கிறதுன்னு கூட அவன் யோசிக்கல. இதை விட பெரிய கஷ்டம் என்ன இருந்துற போகுது? அதான் எல்லாத்துக்குமே பழகிட்டேன். கரெக்டு தான்க்கா, உன்ன மாதிரியே நானும் நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். என்னடி சொல்கிற? நான் காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டியிலே 2nd ரேங்க் எடுத்தேன். எல்லாரும் துப்புரவு பணியாளர் பொண்ணு 2nd ரேங்க் எடுத்தாலான்னு பெருமையாக பேசினாங்க. அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கல. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா தான் என் படிப்பு செலவு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஏண்டி, நீ காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கியா? ஆமாக்கா, பிகாம் சிஏ படித்தேன். அப்புறம் என்னடி இங்கே பண்ணிட்டு இருக்க? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரி அது வரை வேலை பார்க்கலான்னு வந்தேன். குடுடி அந்த குச்சியை, நான் பார்த்துக்கிறேன். நீ படித்த புள்ள, நீ போய் உட்கார். கொடுக்கா. இப்படி நான் யோசிச்சிருந்தேன்னா இங்கே வந்திருக்கவே மாட்டேன். என்னை படிக்க வச்சதே இந்த வேலை தான்க்கா. எனக்கு இந்த வேலை பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இவ்வளோ நல்லா பேசுறியே, காலையிலிருந்து ஏன் அமைதியாகவே இருந்த? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு, அவ்வளோதான். ஓஹோ, நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம சுத்தம் செஞ்சாதான்க்கா இது ஊர், இல்லைனா இதுவும் குப்பை தொட்டி தான். அதனால் வாக்கா, ஜாலியாக வேலை செய்யலாம். சார்
சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.